சோஷியல் ஐசோலேஷன் சொல்லுவோம். தனியாவே இருக்க விருப்பப்படுறாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா பிடிக்கல, ஸ்கூலுக்கு தினம் தினம் போறது ஒரு பெரிய கஷ்டம், அந்த மாதிரி. அப்ப சோஷியல் ஐசோலேஷன் அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகள்ல ரொம்ப ரொம்ப அதிகம். வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள், இந்தியா, இலங்கை போன்ற வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள்ல இருக்க குழந்தைகளுக்கும் சோஷியல் ஐசோலேஷன் அதிகரிச்சுக்கிட்டு வருது. 5ல் வளையாதது 50ல் வளையாது. சின்ன வயசுலயே சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதிகப்படியான ஜங்க் ஃபுட், சயின்ஸ்ல சொல்லுவோம் கட் இஸ் யோர் செகண்ட் பிரெயின். அதாவது நம்மளோட குடல் இன்னொரு மூளைய போல. மூளை நல்லா வேலை செய்யணும்னா குடலுக்கு போற விஷயங்கள் கரெக்டா இருக்கணும். காய்கறி சாப்பிடாத குழந்தைகள், அதிகப்படியா இனிப்பு வகைகள் சாப்பிடக்கூடிய குழந்தைகள், இவங்களுக்கு மூளையில பாதிப்பு ஏற்படுது. என்ன விதமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா ADHD, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் எல்லாத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை. குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இல்ல. ஏன் இல்ல? ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி குழந்தைகள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ஸ் ஸ்லோவா இருந்தது, அவ்வளவு கலர்ஸ் அதுல இல்ல. ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல், ஃபிளாஷி, கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி கிங்கி பிங்கி. அதுக்கு பிறகு அவங்க பார்க்கக்கூடிய டிக்டாக் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், இது அவ்வளவுமே 30 செகண்ட், 45 செகண்ட், ஒரு நிமிஷம், அடுத்தது 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 அடுத்தது. அப்ப இந்த மாதிரி அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு பார்த்து பழகிய குழந்தைகளுக்கு அரை மணி நேரம் 40 நிமிடம் ஒரு வகுப்புல உட்கார முடியாது.